ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், புதுசாக வீடியோ போடல, இப்போ தான் நம்ம வீடியோவே போடுறோம். ஏன்னா ஏற்கனவே ஆர்டிஜியில் வந்து ஆர்டிஜின்னு ஒரு கேம் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் எல்லோரும் பாருங்கள். அப்புறமா அந்த கேமும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரோப் ஹீரோ ஒயிட் ஸ்டோன் இது ஒரு கேமு. நான் வந்து ஃபஸ்ட்டு விளாண்டுருப்பேன், அதை ஆனால் நான் முடிக்காமல் போயிருப்பேன். ஆனால் இந்த வாட்டி பார்ட் 3 வரையும் இருக்குது. சரி, நம்ம இது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். எல்லோரும் கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணுறதுங்க, ஏன்னா உங்களுக்காக தான் நான் போகிறேன், உங்களுக்காக தான் நான் போடுறேன் வீடியோலாம். இது கொஞ்சம் கொஞ்சம் லைக் பண்ணிடுங்கள். இது அப்புறமா வந்து இவன் வந்து சொல்கிறான் அடிக்கணுமா இவன். ஓகே, நம்ம அவன் அடிச்சிடலாம், ஏன்னா அவ்வளோ மேட்டர்லாம் இல்லை. இவன் பார்க்கவே கொஞ்சம் எலும்பு மாதிரி தான் இருக்கான் இவன், அதனால பட்டு பட்டுன்னு அடிச்சிடலாம் இவனை. ஓகே, இருங்க, இவனை போட்டுற பட்டுன்னு அடிச்சிடலாம். இவன் வேறு பெல்ட் அடிக்கிறான், போட்டு குத்துறானே காய்ஸ் அவன். அவ்வளோதான் கிரிட்டு. அதுக்கப்புறமா நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ நம்மளால் அந்த காரை தொட முடியாது. அதுக்கப்புறமா வந்து ஓகே நான் பண்ணிடுவேன். இப்போலாம் அவன் ஏதோ ஒருத்தனை ஃபாலோ பண்ணணுமா, அவனை யாரையோ ஒருத்தனை ஃபாலோ பண்ணணுமா. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க, பூரா கம்பி கட்டாங்க. இந்த வீடியோ வந்து எப்படியோ 14 நிமிஷம் 9 செகண்ட் வருது காய்ஸ். அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க, ஏன்னா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் கொடுக்குற எனக்கு ஒரு வீடியோ ஒரு லைக்குக்கு எனக்கு கொடுக்குற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறமா வந்து ஏதோ போடுறாங்க கைஸ். அது ஏதோ ஒரு கேம் வந்துச்சுன்னா அந்த கேம் பேரை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேம் கூட விளையாண்டு பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம வந்து கன்று வாங்கிப்போம், ஏன்னா அவனை காசு தர மாட்டோம், நம்ம தான் காசு எடுக்கணும், எல்லா காசும் நம்ம தான் போய் எடுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ வந்து காசு தரலாம் காய்ஸ். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து அவனை வந்து அடிக்கிறோம்ல, இப்போ வந்து அவனை அடிக்கும் போது நம்மளால் காலை தொட முடியாது. இப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும், ஏன்னா இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறான். அது கேர்ஃபுல்லாகவே போவோம், ஏன்னா நம்ம கொஞ்சம் கிட்ட போனாலே நம்மளை பிடிச்சி கையில் போட்டுறாங்க போல, அந்த அளவுக்கு இவங்க ப்ராப்ளம் ஆகிட்டாங்க. அப்புறமா நம்ம போனோடனே அங்கே பாருங்க ஒருத்தர் இருக்கானா, அவனை இடிக்க முடியாது. நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து அகலம் பார்த்துக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு நிறையா பவர் வேணும், போட்டு எல்லாரையும் அடிக்கலாங்க. ஆனால் இப்போ நம்ம காரில் போயிட்டுருக்கோம், காரில் போயிட்டே இருக்கோம். ஆனால் அவன் கார் எடுக்காமையே போகிறான். இப்போ வந்து நம்ம வந்து பட்டுன்னு டக்குன்னு எல்லாரையும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் காய்ஸ். யாரையும் பார்க்கக்கூடாது, நம்மளுக்காக யாரும் வெயிட் பண்ணக்கூடாது. பட்டுன்னு இங்கே பாருங்கள் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. நம்ம வேலை இவனை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். அப்படி தான் சொல்லியிருக்காங்க, இவனை ஃபாலோ மட்டும் பண்ணால் போதும்னு. ஆனால் நம்ம இவனை ஃபாலோ மட்டும் பண்ணுவோம் காய்ஸ், வேறு எதுவும் வேணாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, எங்கேயோ போயிட்டுருக்காங்க காய்ஸ். அவன் அங்கே பாருங்க டிராஃபிக்கில் நிற்கிறான். அவன் டிராஃபிக் ரூல்ஸ் ரொம்ப மதிக்கிறான் போல காய்ஸ். என் வாயில் என்ன சொல்கிறது தெரியல, மதிக்கிறான். இப்போ வந்து ஆனால் யாருமே நவுறல, அவன் மட்டும் தான் நவுறான். இப்போ நம்ம வந்து அவனையே தான் ஃபாலோ பண்ணணும். சரிங்க, நம்மளும் கொஞ்சம் நேரம் பொறுத்துட்டே போவோம். அங்கே ஃபேரு க்ளோஸில் இருக்குல்ல, ஃபேர்னால் நம்ம வந்து அவன் கொஞ்சம் ஃபேர்னால் ரொம்ப தூரம், க்ளோஸ்னால் கொஞ்சம் கிட்ட, அதுதான் போட்டிருக்காங்க. அதுதான் ஃபேரு க்ளோஸ். ஓகே, இப்போ வந்து உள்ளே வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது. நான் உள்ளே போனால் எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த கேம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த கேம் நான் முடிக்காமல் போயிருக்கேன். இந்த வாட்டி பார்ட் 3 வரையும் கரெக்டாக போட்டுருவேன் கைஸ், ஏன்னா இந்த வாட்டி கரெக்டாக வந்துடும் கேம்லாம். ஏன்னா ஒரு கேம் கூட மிஸ் ஆகாது நம்மகிட்ட, இதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து படிப்பு ஸ்டடீஸ்லாம் நிறையா இருந்துச்சு எனக்கு, அதனால் என்னால் ஒன்றுமே வீடியோவே போட முடியல கைஸ். இப்போ தான் வீடியோவே கொஞ்சம் போட முடியுது, ஏன்னா இந்த வருஷம் லீவு. நான் வந்து 9th படிக்கிறேன். யாரெல்லாம் 10th அவங்களாம் மார்க்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் வந்து அது வந்து என்ன மார்க்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் வந்து 9th ரேங்க் கைஸ் படிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் வீடியோ போடுவேன். இப்போ 9th படிக்கிறேன்னா 10thலலாம் ஒவ்வொரு வீடியோவும் போட முடியாது கைஸ். ஆனால் இப்போதைக்கு மட்டும் தான் என்னால் வீடியோவே போட முடியும்.
அப்புறமா 10th வீடியோ போட முடியாது. நான் என்ன இப்போ கொஞ்சம் வீடியோ போட்டுடுறேன். அப்புறமா நான் 9th அந்த ஆஃப்லி லீவு கோட்டை லீவில் அப்புறம் இல்லை அந்த 10 வீடியோ நான் அப்படியே போட்டுருவேன். ஆனால் சண்டே கூட எங்கள் வீட்டில் ஃபோன் தர மாட்டாங்க. ஏன்னா 9th தான் இதுவாக இருப்பாங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள் எத்தனை எங்கேருந்து வராமல் பாருங்கள் அவங்களாம். அவங்க எங்கெங்கேருந்தோ வருவாங்க காய்ஸ். இங்கே பாருங்கள் நம்மளாம் மெடிக்கிட்டு போட்டுக்கணும். நல்லா மெடிக்கிட்டு போட்டால் பட்டுன்னு இவனை பிடிச்சி வச்சு காய்ஸ். அவ்வளோதான். இப்போ வந்து ஓகே எதுலோ தெரில பட்டுன்னு ஓகே கொடுத்துட வேண்டிதான். நம்ம வேலை என்ன மிஷினை முடிக்கிற வேலை தான். படிச்சுலாம் போக முடியாது நம்மளால. பட்டுன்னு வேலையை முடிச்சிட வேண்டிதான். அப்படிதான். இப்போ வந்து நம்ம வேலையை முடிச்சாச்சு. நம்மளுக்கு ஒரு 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க காய்ஸ். ஏன்னா சில பேர் அடிச்சுட்டு நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ காயம் பட்டிருக்குது. ஒரே ஒரு மெடிக்கெட் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு மெடிக்கெட் விட போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து மெடிக்கெட் போட்டோம். எல்லா மெடிக்கெட்டும் நம்ம வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா ஏதோ காட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது. கேமில் இருக்கிற காசு மட்டும் தான் நம்மளால் வாங்க முடியும். ஏன்னா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஸ்பெண்ட் மணின்னு கேட்குது. ஆனால் நம்மளால் கொடுக்க முடியலை. ஏன்னா இப்போ நமக்கு டைம் இல்லை. போய் அவனை அடிக்கணும், அதை அடிக்கணும், இதை அடிக்கணும். கொஞ்ச நேரம் கொழுத்து பார்ப்போம் எவ்வளோ காசு வருதுன்னு. ஓகே. அப்புறமா நம்ம ஸ்பெண்ட் பண்ண காசை அவங்க நம்மளுக்கு தராங்களாம். ஆனால் நம்மளால் இப்போதைக்கு வாங்க முடியாது. இது என்ன இப்போதைக்கு நமக்கு டைம் இல்லை. அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வாங்க முடியும். இப்போ நம்ம வந்து லொக்கேஷன் போட்டுப்போம் எங்கே போகணுன்னு. லொக்கேஷன் போட்டாச்சு. இப்போ வந்து மேலே தான் போகணும். ஆனால் நம்ம கீழே ஸ்ட்ரீட் கிடக்குறோம். அப்புறமா நான் என்னன்னா நம்ம கார் தான் இது. ஆனால் நம்ம காருன்னு நம்ம காருன்னு யார் கூப்பிட்டு சொல்லுங்கள் நம்ம காருன்னு. அதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு கெட் பண்ணிலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் டைம் இல்லை. இப்போ நம்ம வந்து மிஷினை முடிக்கணும். இப்போ நம்ம வந்து மிஷின் ஏதோ பிஸ்த பாஸ்ன்னு எதையும் அவனை போட்டு அடிக்கணுமா. பிஸ்த பாஸ்ன்னு அவனை போய் அடிக்கணுமா. சரி வாங்க நம்ம போய் அடிப்பான். அவன் யாருன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம் உள்ள. அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கார் எடுத்துக்கலாம். கார் எடுத்துக்கிட்டோம். நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ அவன் வந்து ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்கான். நம்ம வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து இப்போ நம்ம போனோம். நம்ம அந்த லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவன் கொடுத்துருக்குற லொக்கேஷனில் தான் போயிட்டுருக்கோம். அவன் கொடுத்துருக்க லொக்கேஷனுக்கு அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து உள்ளே மட்டும் காரை மட்டும் விட்டோன்னா போதும். ஆமாம் காய்ஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஆனால் உள்ளே விட முடியல காரை. ஓகே இருங்க எப்படியும் நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ ஆனால் இவனை இடிச்சா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காய்ஸ். இடிச்சா அவ்வளோதான் ஊரே கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கே வந்தோன்னே சொல்கிறாங்க காய்ஸ். அப்புறமா நம்மளுக்கு பணம் கிடைக்குது. 6 ரூபாய் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாரையும் போட்டு தள்ள வேண்டியதான். பாருங்கள் இப்போ மேலே வந்து செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு கிட்ட மூடிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து மறைஞ்சு நம்ம வந்து அவனை அடிக்கணும். இப்போ நம்ம மறைஞ்சு அடிச்சிட்டோம் நம்ம. அப்புறமா இவன் வந்து எங்கெங்கேருந்து வரான்னு இப்போ பாருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மறைஞ்சு அடிப்போம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் டபுள் கில் வந்துடும். பாருங்கள் சொன்ன மாதிரி டபுள் கில் வந்துச்சா. அதான் டபுள் கில் வந்துடும். அதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு 11 நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஓடுவோம். அப்போ தான் உடம்புக்கு நல்லது. எல்லோரும் காலையிலேயே எழுந்திரிச்சி ஓடுங்க. எல்லோரும் நல்லா இருங்க. அப்புறம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து பாஸ் வந்துட்டான். இதுக்கப்புறம் நம்ம இவனை அடிக்கணும். பாருங்கள் இவன் வந்து ஒரு புல்லட் மட்டும் தான் போடுவான். நம்ம ஏகப்பட்ட புல்லட் போடுறோம். பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாரையும் சுடுறோம். பாருங்கள் சுட்டிகிட்டே இருக்கோம் நம்ம அவனை. ஆனால் அவன் என் கண்ணுக்கே இப்போ பாருங்க முன்னாடி வரான், பின்னாடி போகிறான், எங்கெங்கேயோ வரான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் நம்ம. ஏன்னா அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ பாருங்கள் சுடுறானா. இப்போ பின்னாடி வரான், முன்னாடி வரான், பின்னாடி இப்போ பாருங்க. இப்போ நம்ம ஈஸியாக பண்ணலாம். சுட்டாச்சுன்னா இப்போ நம்ம வந்து இவனை சுட்டாச்சு. அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட புல்லட் வேறு காலி ஆகிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் பார்த்து தான் சொல்லணும். நம்மக்கிட்ட எவ்வளோ புல்லட் இருக்குன்னா 400 இருக்கு காய்ஸ். இவனை அடிச்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இவன் கதை. தலையில் ஒரு ஹெட் ஷாட் வச்சுன்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு காய்ஸ். தலையில் ஒரு ஹெட் ஷாட் வச்சுட்டேன். அவ்வளோதான் இதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அவன் மறந்துட்டான்.
காமன் எனிம்ஸ், அன்காமன் எனிம்ஸ், எனிமீஸ் படிக்கிறேன். சரி, அப்புறமா இது வந்து ஏதோ ரியல் கேங்ஸ்டர் கேம் க்ரைம். நான் கேட்டுகிட்டே இருக்கேன், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் விளாட்லன்னா சொல்லுங்கள், உடனே நம்ம விளாண்டுலாம் இந்த கேமை. அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து அவனும் காசு தரானா கொஞ்சம், ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்த மிஷினுக்கு போக முடியும்ல, அப்போ தான் அவன் காசு கொடுத்து கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுவான். இப்போ நம்ம வந்து அக்செப்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இதெல்லாம் வாங்கக்கூடாது, நம்ம கேமில் இருக்கிற காசு மட்டும் தான் வாங்கணும் காய்ஸ், வேறு எதுவும் வாங்கக்கூடாது. எல்லோரும் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு கேம் இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள். அவங்க இந்த மாதிரி கேம் ஏற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த மாதிரிலாம் கேம் விளையாடுவாங்க. அதனால தான் அப்புறமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த கேம்லாம். அப்போ தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வரும். இப்போ நான் வந்து எங்கே போகணுன்னா, நம்ம வந்து மிஷினுக்கு போகணும். ஃபஸ்ட்டு நம்ம போய் இப்போ எங்கள் வீட்டுக்கு இப்போ நான் வந்து என் வீட்டுக்கு போகணும் காய்ஸ். என் வீடு அந்த பக்கம் இருக்குது, ரெண்டுமே ஒரே வீடு தான். ஆனால் இங்கே பாருங்கள், டேய் யாரா நீ? என் வீட்டு வாசல் நீ இங்கே இருக்க? என் வீட்டில் வாழ்ந்த வாசலாக இருந்தால் நீ இருக்கியா? நீ எப்படா இருக்க? நீலாம் இருக்கக்கூடாது, ஓடு இங்கேருந்து. அவ்வளோதான், ஓட்டான் பாருங்க. 2 பேர் வந்துருவாங்க, அச்சு ஓட விடுவேன் சார். செவனேன்னு ரோட்ல சுத்திக்கிறவங்கள கூட்டி வந்து இப்படி சேர்ல உட்கார வச்சு அடியில வயர்லாம் சொல்லிருக்கீங்க. இப்போ பாருங்க, டேய் யாரா நீ? டேய் என்னடா போட்டு அடிச்சிட்டாங்க, நம்மளை கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவ்வளோ வந்துட்டோம் காய்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு ரெவார்டு, நம்மளுக்கு எவ்வளோ ரெவார்டு கிடச்சிருக்குன்னா, சும்மா உட்காந்துருக்கே 6000 ரூபாய் கிடச்சிருக்கு காய்ஸ். இதுவே நான் இவங்களெலாம் முடிச்சு கொடுத்து எனக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கேமை முடிச்சாதால காய்ஸ். இந்த கேம் இந்த வாட்டி என்னால் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக முடிச்சிடுறேன் காய்ஸ். இந்த வாட்டி ஏன்னு தெரில எனக்கு. கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இந்த கேமை ஆர்வமாக காத்திருந்தீங்கன்னா ஒரு 300 லைக் வந்துருச்சுன்னா, 3K வந்துருச்சுன்னா நான் இந்த வீடியோ கரெக்டாக பார்ட் 2 போடுறேன். உங்களுக்கு பார்ட் 2 வேணுன்னா 3K லைக் போட்டிங்கன்னா நான் வந்துடுறேன். கரெக்டாக பார்ட் 2 போட்டுருங்க காய்ஸ். 3K லைக் காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ். அது மட்டும் எல்லாம் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் 3K வந்தால் தான் நான் வந்து பார்ட் 2 போட முடியும். அப்போ தான் எனக்கு போடவும் தோணும். ஒரு லைக்குக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்போ தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனும் கிடைக்கும். அப்புறமா நான் வந்து அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வீடியோ போட முடியும். கொஞ்சம் இதே மாதிரி எல்லோரும் வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள். நான் எப்படி வீடியோ போடுறது, எப்படி நான் இதெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன். இது ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு காய்ஸ். இப்படின்னா அங்கே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஓடிட்டுருக்குதா, அது ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து வாய்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. வேறு நம்ம எப்படியாவது வாய்ஸை கொடுத்துக்கணும் காய்ஸ். இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள், நான் அவங்ககிட்ட பேசிகிட்டே அவங்கக்கிட்ட விட்டோம் போல். அப்புறமா பாருங்கள், இப்போ நம்ம இந்த கேம் விளாட்லன்னா சொல்லுங்கள், நம்ம இந்த கேம் விளாண்டு பார்ப்போம். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் இடத்துல முடிஞ்சிடும் இந்த கேமு. இப்போ எப்படின்னா, இப்போ எல்லோரும் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமா வந்து எல்லோரும் இங்கே பாருங்கள், இப்போ போட்டு அடிக்கிறான். இப்போ நான் திருப்பி செத்துறேன். அவன் சாவலை, ஏன்னா எங்கள் தான் மெடிக்கிட்டே இல்லையே, நான் எப்படி சுற்றுருவான் நான் தான். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது. ஆனால் 4 ரூபான்றாங்க. 4 ரூபாலாம் 4 ரூபா கொடுத்து எவ்வளோ தராங்க காய்ஸ், பரவாயில்லையே. ஆனால் வாங்கலாம். ஆனால் என்கிட்ட அக்கௌண்ட்டில் 1 பைசா கூட இல்லை காய்ஸ். அவ்வளோதான், 1 பைசா கூட இல்லை அக்கௌண்ட்டில். அப்போ நான் வந்து என்னத்தை வாங்குறது? ஐயோ யார் கால் பண்ணுறாங்க? ஓகே, அதெல்லாம் நம்ம கண்டிக்க தேவையில்லை. இப்போ நம்ம அடி வாங்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் எத்தனை ஐடி அடிச்சோன்னு தாங்குவோம் காய்ஸ். ஏன்னா எனக்காக யாரும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட மெடிக்கிட்டு இல்லை. ஆனால் நான் எத்தனை ஐடி அடிச்சோம் தாங்கிட்டு இருப்பேன். இப்போ பாருங்கள், இப்போ என்னால் 1 செகண்ட் கூட நான் வர முடியல காய்ஸ். இப்போ பாருங்கள், அவள் தான் போய் செத்துட்டா. எல்லோரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 வேணும்னா 3K லைக் வந்தால் தான் என்னால் போட முடியும். அப்போ தான் எனக்கு ஒரு லைக்குக்கும் ஒரு மோட்டிவேஷன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமா பை காய்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் ஏதோ ரியல் கேங்ஸ்டர் க்ரைம்னு ஏதோ வந்துச்சுல, அந்த கேம் விளாட்லன்னா சொல்லுங்கள், நம்ம விளாண்டு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லோரும் ஒரு 3K லைக் போட்டுச்சுன்னா நான் இதோட பார்ட் 2 வீடியோ போடுறேன். அப்படி நீங்கள் ஒரு 3K கமெண்ட் இருந்துச்சுன்னா நான் வந்து ரியல் கேங்ஸ்டர் க்ரைம், அந்த பேர் என் வாயில் வரல, அது உங்களுக்கு வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் பட்டுன்னு அந்த வீடியோவை போட்டுடுறேன். எல்லோருக்கும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் காய்ஸ். அப்போ தான் என்னால் அடுத்த வீடியோ போட முடியும். அப்போ தான் எனக்கு ஒரு லைக்குக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்.
ஓகே காய்ஸ், பை பை காய்ஸ். நான் வந்து அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். இதோ அதுக்கப்புறமா ஆர்டிஜி வீடியோ இப்போ நம்ம தொடங்கிட்டு இருக்குது. அப்புறமா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக வரேன். அடுத்த வீடியோவில் எல்லாரும் சந்திப்போம். பாய் பாய் காய்ஸ்.